சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் ஊடுருவிய பயங்கரவாதிகள் ஏப்ரல் 22 கொடூர தாக்குதல் நடத்தியதில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்ட இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் மீது குண்டுகளை வீசியது. இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் மே 10 இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ நடவடிக்கை உடனடியாக முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் அனைத்து வகையான ராணுவ நடவடிக்கைகளையும் மே 10 மாலை 5 மணி முதல் நிறுத்திக் கொள்ள ஒப்புக்கொண்டன என்று வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்தார். இந்த அறிவிப்பிற்கு பிறகு இணையதளத்தில் வார்த்தைகள் மூலம் அவர் மீது தாக்குதல் தொடங்கியது. அவரை துரோகி, தேச துரோகி, நம்பிக்கை துரோகி என்ற அவதூறான வார்த்தைகளால் நெட்டிசன்கள் வசைப்பாட ஆரம்பித்தனர். மேலும் மிஸ்ரியின் மகள்களின் குடியுரிமை பற்றியும் அவரது குடும்பத்தை பற்றியும் அவதூறான கருத்துக்களை கொண்டு நெட்டிசன்கள் தாக்க ஆரம்பித்தனர். இதனால் தனது எக்ஸ் தள பக்கத்தையே லாக் செய்து பிரைவேட் அக்கவுண்டாக மாற்ற வேண்டிய சூழல் மிஸ்ரிக்கு உருவானது. இந்நிலையில் மிஸ்ரிக்கு முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் நிருபமா மேனன் ராவ், அரசியல் தலைவர்கள் அகிலேஷ் யாதவ், அசாதுதீன் ஓவைசி உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.